தலைவணங்கி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கூடி வந்து ஜெபிக்கும்படியாகவும் ஜெபத்தை ஜெபிக்க கற்றுக்கொள்ளும்படியாகவும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர்தாமே இந்த ஜெப வேலையில் எங்களை நடத்துவீராக. இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரமாக இருக்கட்டும். இதில் கலந்து கொள்கிறவர்கள், இங்கே வந்திருக்கிறவர்கள் மற்றும் தூரத்தில் இருக்கிறவர்களோடு ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் வாழ்க்கையிலேயும் எங்கள் உலகத்திலேயும் இதன் மூலமாய் பெரிய மாற்றங்களை காண எங்களுக்கு உதவுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். 70வது சங்கீதத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Psalm 70. ஜெபிக்கிறது மட்டும் இல்லை, ஜெபிக்க போதிக்கவும் செய்கிறோம். கொஞ்சம் இன்றைக்கி வாரத்தில் ஒரு நாள் தான் கூடி வர முடியுது இப்படி ஜெபம் பண்ணுறதுக்குன்னு. அதனால் வெறும் ஜெபிச்சா போதாது, ஜெபிக்க கற்றுக்கொள்ளவும் வேணும். இதில் ஒரு பெரிய ஒரு குறிப்பிட்ட மெத்தடை யூஸ் பண்ணுறோம். வேத வசனத்தையே ஜெபமாக ஏறெடுப்பது என்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். வேதத்தில் எந்த பகுதியை வேணால் யூஸ் பண்ணலாம். நாம் சங்கீதத்தை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா சங்கீதம் ஜெபங்கள். இது ஒரு ஜெப புஸ்தகம் மாதிரி சங்கீதம். கர்த்தரிடத்தில் பாடும்படியாக எழுதப்பட்ட ஜெபங்கள் இவைகள். அதனால் ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இது இருக்குது, ரொம்ப வசதியாக இது இருக்கிறதுனால இதை பயன்படுத்துகிறோம். நம்ம சொந்தமாக ஜெபம் பண்ணுறதுக்கும் வேத வசனத்தையே ஜெபமாக ஏறெடுப்பதற்கும் என்ன வித்தியாசம்? சொந்தமாக ஜெபம் பண்ணோன்னா ஜெபம் ரொம்ப சுருங்கிடுது. ரொம்ப குறுகிய ஒரு மனப்பான்மையோடு ஜெபம் பண்ணுறோம். நம்ம குடும்பம், நம்ம தேவைகள், நம்ம உலகம், நம்ம பார்க்குற வரைக்கும் தான், நம்ம கண்ணு கெட்டுற தூரம் தான் நம்ம பார்த்து அதுக்காக தான் ஜெபம் பண்ண முடியும். வேத வசனத்துக்கு போகும்போது இந்த உலகம் எல்லாம் எல்லாம் நம்ம பற்றியதல்ல. இட்ஸ் நாட் ஆல் அபவுட் அஸ். இட் இஸ் அபவுட் காட் அண்ட் ஹிஸ் பர்பஸஸ். தேவன், அவருடைய நோக்கம், அதுக்காக தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு வருது இல்லையா? அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா கடவுள், அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், அதுதான் மெயின். அதுக்குள்ளே நம்மலாம் இருக்கிறோம் இல்லையா? அதனால் நம்ம வரைக்கும் நிறுத்திக்கூடாது. நம்ம குடும்பம், நம்ம ஊர் அப்படி நிறுத்திக்கூடாது. தேவனுடைய நோக்கம், அவருடைய உலகம், அவர் திட்டமிட்டிருக்கிற காரியங்கள், அதுக்கு போகணுன்னா வேத வசனத்துக்கு வரணும். ஏன்னா வேத வசனம் அங்கே கொண்டு போகுது நம்மளை. நம்முடைய ஜெபம் அந்த ஒரு டைமென்ஷனில் போகுது. நம்முடைய குறுகிய மனப்பான்மைக்கு தாண்டி அந்த பெரிய காரியங்களுக்காக, தேவனுடைய நோக்கங்களுக்காக, திட்டங்களுக்காக, தேவனுடைய மனதின் எண்ணங்களின்படி, அவருடைய வாஞ்சையின்படி, அவருடைய தரிசனத்தின்படி ஜெபிக்கும்படியாக நமக்கு அது வழிகாட்டுகிறது. ஏன்னா இது கடவுளுடைய வார்த்தை. இது எல்லாமே அந்த ஆங்கிளில் வரும். எல்லாம் வெறும் நம்மன்றது இல்லை, அந்த ஆங்கிளில் வரும். சரி, இன்றைக்கி 70வது சங்கீதத்துக்கு போக போகிறோம். 69 சங்கீதங்கள் முடிச்சிருக்கோம். இதெல்லாம் பிற்காலத்தில் நமக்கு ஜெபிக்கிறதுக்கு உதவுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் யூடியூப்பில் போடுறோம், பார்க்கலாம். நாம் தினந்தோறும் ஜெபம் பண்ணுறதுக்கு இதை ஒரு மெடிடேஷன் மாதிரி பயன்படுத்தலாம். இது இன்றைக்கி 70வது சங்கீதத்தை பார்க்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், கவனிப்பேன். ரொம்ப சுருக்கமான சங்கீதம், வெறும் 5 வசனம். போன சங்கீதம் ரொம்ப நீளம், 36 வசனம். இது 5 வசனம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சிய அடைவார்களாக. ஆஹா ஆஹா என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமையுண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானும் சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிற ஒரு மாணவர். கர்த்தாவே தாமதியாதேயும். சங்கீதங்களில் படிக்கிறதுல நம்ம 2வது முறையாக இன்றைக்கு ஏற்கனவே சொன்ன ஒரு சங்கீதத்தை அப்படியே ரிப்பீட் பண்ணுறதை பார்க்குறோம். அது முன்னால் ஒரு தடவை வந்தது அந்த மாதிரி. நான் அதை நோட் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். அது என்ன? சங்கீதம் 41 அப்படியே சங்கீதம் 53 வருது. திரும்ப அதை பார்த்தோம். அப்படியே ரெப்படிஷன். அதாவது அது சாதாரணமாக எப்படி அது நேரிடுதுன்னா, ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு சங்கீதம் எழுதப்படுகிறது, பயன்படுத்துகிறாங்க.
அப்புறம் வேற ஒரு சூழ்நிலையில் அதே சங்கீதத்தை எடுத்து வேற ஒரு நாள் வேற ஒரு காலகட்டத்தில் ஒருவேளை சூழ்நிலை கூட அதே மாதிரி இருக்கலாம், அந்த சங்கீதத்தை எடுத்து அங்கே பயன்படுத்தியிருப்பாங்க. சில நேரத்தில் ஸ்மால் ஆல்ட்ரேஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, ஒரு சில வார்த்தைகள் ஏதாவது, மற்றபடி எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சங்கீதம் இது. நான் 14, 53 சேம். அதே மாதிரி இங்கே 40வது சங்கீதம் இங்கே ரிப்பீட் பண்ணப்படுகிறது. 40வது சங்கீதம் முழு சங்கீதம் அல்ல, 40வது சங்கீதத்தில் 13லேருந்து 17 வசனம் வரை அந்த வசனங்கள் அப்படியே இங்கே ரிப்பீட் பண்ணப்படுகிறது. அதைத்தான் இங்கே பார்க்குறோம். ஏன் அப்படி பண்ணியிருக்காங்க? காரணம் அதே தான். ஏன் முழு சங்கீதத்தையும் ரிப்பீட் பண்ணல, கொஞ்சம் 5 வசனத்தை மட்டும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க? ரொம்ப டெக்னிக்கலாக இதுக்குள்ளே போக வேண்டிய விரும்பல நான். ஏன்னா அது ஜெப கூட்டம், பிரசங்கம்னா பண்ணலாம். அதை இங்கே இது சொன்னால் போதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி கொஞ்சம் 5 வசனம் மட்டும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, முழு சங்கீதத்தை ரிப்பீட் பண்ணாமல் அப்படின்னா, இங்கே சங்கீதக்காரன் ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கிறான். ஒரு குயிக்காக ஒரு ஜெபம் பண்ணணும், அவனுக்கு டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. முழுசும் எடுத்து இப்போ சொல்கிறதுக்கு அவனுக்கு டைம் இல்லை, ஆபத்தான சூழ்நிலை, குயிக்காக செய்யணும். அதுக்காக வெறும் 5 வசனம், ரொம்ப அவனுக்கு பொருத்தமான 5 வசனத்தை ஏற்கனவே எழுதுனதை எடுத்து இங்கே பயன்படுத்தியிருக்கிறான். அப்படி தான் இது எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அதில் 1-2 வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும், மற்றதெல்லாம் சேம். இதில் பார்த்திங்கன்னா சங்கீதக்காரன் ஒரு தாவீதின் சங்கீதம் மேலேயே போட்டிருக்கு இல்லையா, நினைப்பூட்டுதலாக பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். அப்போ இங்கே என்னென்னா, சங்கீதக்காரன் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கி இருக்கிறது போல் தெரிகிறது. கர்த்தர் தீவிரமாக தான் குயிக்காக அவனுக்கு உதவி செய்ய வேணும் என்று விரும்புகிறான். அவன் என்ன ட்ரபுள்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் ட்ரபுள் இருக்குதுன்னு தெரியுது, ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. ஏன்னா சொல்கிறான் பாருங்கள், ஆஹா ஆஹா என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக 3ஆம் வசனத்தில் சொல்கிறான். அப்போ அந்த ஆஹா ஆஹான்றது மாக்கிங், பரியாசம் பண்ணுவது. யாரோ அவனை பார்த்து பரியாசம் பண்ணியிருக்கிறாங்க. ராஜா இவனை பார்த்து பரியாசம் பண்ணியிருக்கிறாங்க, ஆஹா ஆஹான்னு எதையோ சொல்லி பரியாசம் பண்ணியிருக்கிறாங்க அவனுடைய வாழ்க்கையில், ஏதோ காரியங்களை சொல்லி. அப்புறம் 2ஆம் வசனத்தை சொல்கிறான், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நானும் வரலாக. அப்போ இவனுக்கு உயிருக்கே ஆபத்து. ஸோ 2 பிரச்சனை. ஒன்று பரியாசம் பண்ணுறாங்க ராஜாவை, ஏதோ பழைய காலத்து காரியங்கள் ஏதோ சொல்லி, அல்லது அவனுடைய இருக்கிற நிலைமையை சொல்லி, அவனுடைய அவல நிலையை சொல்லி ஏதோ பரியாசம் பண்ணுறாங்க. இன்னொன்று, அவனுடைய உயிரை வாங்க தேடுறாங்க, அவனை கொலை பண்ணிடணும்னு பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய ஆபத்து. அது எந்த சூழ்நிலைன்னு கரெக்டாக தெரியல நமக்கு. அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, முக்கால்வாசி சங்கீதம் பார்த்திங்கன்னா எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டதுன்னா 2 விதமான பிரச்சனைகள். ஒன்று சவுலுக்கு பயந்து ஓடுகிற ஒரு காலம், அதை பற்றி பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா. போய் குகைகளில் ஒளிகிறான், இவன் கூட கொஞ்சம் பேர் போகிறாங்க, அவனை பெரிய இராணுவமே தேடுது. சவுலும் இராணுவ வீரர்கள் ஆயிரக்கணக்கில் கூட்டிகிட்டு வந்து தேடிட்டு இருக்கான், வேட்டையாடிட்டு இருக்கிறான், பொறாமையில் எப்படியாவது பிடிச்சி கொல்லணும்னு. ஏன்னா இவன் ராஜாவாக போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. ஓடிக்கிட்டே இருக்கிறான். அது ஒரு பீரியட் ஆஃப் லைஃப் போயிடுச்சு. ஒரு வாழ்க்கையின் ஒரு சரியான ஒரு வாழ்க்கையின் ஒரு நீண்ட காலம் அதிலே ஓடி போச்சு. ஓடி ஒளிகிறதுலே சரியாக போச்சு அவனுக்கு. அது ஒரு அனுபவம். அந்த நேரத்தில் சில சங்கீதங்கள்லாம் எழுதியிருக்கிறான். அது மட்டும் இல்லை, இன்னொரு நேரம் ஓட வேண்டியதாக போச்சு. அது எப்படின்னா, ராஜாவான பிறகு அப்சலோம் என்ற தன்னுடைய குமாரன் இவனுக்கு எதிராக கலகம் பண்ணி அவன் கூட ஆளுகளை சேர்த்துக்கிட்டு தான் ராஜாவாகிறதுக்கு திட்டம் போட்டு இவனுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை திரட்டி சதி பண்ணிட்டான். சதி பண்ணி அவனோட சேர்ந்துட்டாங்க ஆட்கள். அவனோட ஆட்கள் சேர்ந்து ரொம்ப தந்திரமாக பண்ணுறான். அதை சேர்ந்து இவனை காலி பண்ணுறதுக்கு திட்டமிடுறாங்க. இவன் பதவியை பறித்து அவனை ராஜா வாக்குறதுக்கு திட்டம் போட்டு எல்லாம் செய்கிறாங்க. இவன் ஓட வேண்டியதாக போச்சு. ராஜாவாக இருக்கிறவன் ஓட வேண்டியதாக போச்சு. அவனும் உட்காந்துக்கிட்டான், மகன் உட்காந்துட்டான். இவன் ராஜாவாக இருக்கிறவன் ஓட வேண்டியதாக போச்சு. உயிருக்கே ஆபத்துன்ற நிலை. இந்த 2 சூழ்நிலைகளில் நிறைய சங்கீதங்கள்லாம் வருது. அந்த சூழ்நிலையில் வருது. இந்த சூழ்நிலை எக்ஸாக்ட்லி நமக்கு எந்த சங்கீதம்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். தாவீது ஒரு ரொம்ப ஃபேவரட் கிங், இஸ்ரேல் தேசத்தினுடைய ஒரு பெரிய எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ராஜா.
சில நேரங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கு. பட் ஒட்டு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நீண்ட நாள் அவன் ஆண்டான். 40 வருஷம் ஆண்டான். சாதாரண ராஜா இல்லை, ரொம்ப நீண்ட ஆட்சி, நல்ல ஆட்சியை கொடுத்தான். அவன் ராஜாவை நியமிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு தேவன் அவனை அங்கீகரிக்கிறார். என்ன சொல்கிறாரு? இஸ் a மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட்ன்றார். என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அவன் அப்படின்றார். அவனை அவ்வளோ அங்கீகரிக்கிறார் கர்த்தர். அதாவது இவன் நல்லவன் அவரே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. குறைகள் இல்லாமல் இல்லை, அவன் ஒரு மனுஷன்தான். சில பாவங்கள்லாம் அவனுடைய வாழ்க்கையில் வருது. ஆனால் கர்த்தர் அவனை ஏன் விரும்புகிறாருன்னா, நிறைய பேர் பாவம் வந்துடுச்சுன்னா தான் பாவின்றதை ஒத்துக்க மாட்டாங்க. இவன்ட்டு என்னன்னா ரொம்ப தாழ்மை இருக்குது. பாவத்தை நாத்தான் மறைக்க பார்த்தான், அப்புறம் கதறி அழுகிறான். நான் மறைக்க பார்த்த வரைக்கும் எனக்கு எலும்புகள்லாம் உழந்துடுற மாதிரி ஆயிடுச்சு, சாகிற நிலைமையில் ஆகிட்டேன், வியாதி ஆகிட்டேன், மறைச்சி அறிக்கையிட்ட போது எனக்கு விமோச்சனை உண்டாச்சுன்றான். அந்த மாதிரி ஒரு உண்மையான ஆள். இவன் செஞ்ச தப்பை ஏற்றுக்கிறான், கர்த்தர்கிட்ட வர்றான், தாழ்மையோடு மன்னிப்பு கேட்குறான். திருப்பி கர்த்தாவே உடைய ஆவியை என்னிடத்துலேருந்து எடுத்து போடாதையோ, என்னை மறுபடியும் என்னை மீட்டுக்கொள்ளும், நான் உடைய வழியில் நல்லா அறிஞ்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லுவேன், நான் இந்த மாதிரி தப்பு பண்ணாதபடிக்கு அப்படின்லாம் ஜெபம் பண்ணுறான். 51 சங்கீதத்தை வாசித்து பாருங்க, ரொம்ப உருக்கமான ஒரு ஜெபம். அந்த விபச்சாரமும் கொலையும் ரெண்டும் பண்ணிவிட்டு கடைசியில் மாட்டிக்கிட்டு கொஞ்சம் மறைக்க பார்த்தான். ஆனால் கடைசியில் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டோம்னு தெரிஞ்ச உடனே கர்த்தருக்கு முன்னால் மன்னிப்பு கேட்குறான். உமக்கு விரோதமாக மட்டும் பாவம் செஞ்சேன், இந்த மாதிரி கடவுளுக்கு முன்னால் பாவம் செஞ்சுட்டேன் நான் அப்படின்றது அங்கீகரிக்கிறான். எவ்வளோ பேருக்கு அந்த வரமாட்டேங்குது பாருங்கள். நான் பாவி, தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத அங்கீகரிக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னா 100க்கு 100 இவன் ரொம்ப பர்ஃபெக்ட்னு அர்த்தம் கிடையாது. யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் தன்னுடைய இருதயத்தை திறந்து எல்லாத்தையும் அறிக்கையிட்டு சரியானவன் அவன். அதனால் கர்த்தர் அவனை விரும்புகிறார். அவன் எப்போவுமே கர்த்தரோட ரொம்ப நெருங்கிய ஐக்கியத்தில் அவன் இருக்கிறத பார்க்குறோம். அந்த 51 சங்கீதத்தில் அவனுடைய ஜெபம்லாம் பார்த்திங்கன்னா, அந்த பாவத்தை செஞ்ச உடனே அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கெட்டு போச்சுன்றதை உணர்றான். சொல்கிறான், கர்த்தாவே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதேயோ, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருன்றான். உடைய ரட்சண்யத்தின், அதாவது ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகளும் இடத்தில் மனம் திரும்புவார். அந்த மாதிரி பாவிங்க நிறைய பேர் என் மூலமாக மனம் திரும்புவாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு சான்ஸ் தாரோம், என்னுடைய இருதயத்தை சுத்த இருதயமாக்கும், அதில் இருக்க அழுக்க நீக்கி போடும், உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதேயும், பரிசுத்த ஆவியை என்னிடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாதேயும், இப்படி ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திருப்பி தாரோம். அப்போ நான் மற்றவங்களுக்கு போதிப்பேன், பாவம் செஞ்சேன்னு அப்படி ஆகிடும்னு நான் மற்றவங்களுக்கு சொல்லி தருவேன். நான் என்ன மாதிரி ஆள் பாருங்கள், நல்ல ஆள். கிறிஸ்தவர்கள் அப்படி தான். கிறிஸ்தவர்கள் பர்ஃபெக்ட் பீப்புள் கிடையாது. கிறிஸ்தவர்கள் பர்ஃபெக்ட் பீப்புள் கிடையாது. பல வருஷத்துக்கு முன்னால் நான் வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன், ஒரு ஆள் என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டார். நம்ம கோயிலுக்கு அவங்க ஃபேமிலியெல்லாம் வர்றாங்க, இவர் மட்டும் வரமாட்டார். அவங்கள வீட்டில் போய் பார்க்க போவேன். அப்போல்லாம் சபை ரொம்ப சின்னதாக இருந்தது. போய் விசிட்டிங்கெல்லாம் போகும்போது அவங்கள போய் பார்க்க போகும்போது அப்படி போயிடுவார், பேக் சைடு வெளியே போயிடுவார். நான் போனேன்னா பிடிக்காது அவருக்கு. மற்றவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க. அதில் ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிட்டார், அவங்க சகோதரர் ஏதோ பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கோபத்தில் அவன்கிட்ட சண்டை போட்டு கடைசியில் இங்கே வந்துட்டார், என்கிட்ட சண்டை. என்னத்தை பெரிய சர்ச்சை வச்சுருக்கீங்க, என்ன இவன் பெரிய பானகைன்றான், அதுன்றான் இதுன்றான், இவன் எப்படி நடந்துக்கிறானே சண்டை போட்டார். அப்போ நான் உட்காந்து சொன்னேன், அவனுக்கு இதெல்லாம் வச்சு போதிச்சேன், உட்கார வச்சு சோஃபாவில் சொன்னப்பா, கிறிஸ்தவன்னா எந்த தப்புமே செய்யாதவன் இல்லை, மனுஷன் தான் அவன், சாதாரண மனுஷன், பல தப்புகள் இருக்கலாம் அவன்கிட்ட. கர்த்தர் திருத்துறாரு அவனை, மனம் திரும்பி அறிக்கையிட்டு சரியாகி. அப்படி தான் நம்மெல்லாம் வர்றோம். எல்லாருமே தப்பு பண்ணுறோம், கர்த்தர்கிட்ட அறிக்கை சரி, யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லணும் பாருங்கள். திருந்தாத ஆள் கடைசியில் அடுத்த வாரம் கோயிலுக்கு வந்துட்டான் ஆள். நான் ஒன்றும் சொல்ல, கோயிலுக்கு வரலாம் யாரும் சொல்ல மாட்டேன். நான் எப்போ சொன்னேன், அடுத்த வாரம் கோயிலில் உட்காந்துருக்கான். அப்புறம் ரட்சிக்கப்பட்டு பாஸ்டராகி இங்கேயே வேலை செஞ்சாப்புல, வேலை செஞ்சு இப்போ பாஸ்டராக இருக்கா. அப்புறம் வேறு ஒரு ஊரில். அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம் அவருக்குள்ளே ஏற்பட்டுச்சு. அப்போ கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களை விரும்புகிறார்.
பர்ஃபெக்ட் கிடையாது, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் கர்த்தர்ட்ட வந்து அறிக்கை செய்கிறோம், நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொள்கிறோம், அதுக்கப்புறம் அதை விட்டு விலகுறோம், கரெக்டாக இருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஆண்டவருடைய பார்வையில். அப்போ கடவுளுக்கு இவனை ரொம்ப பிடிக்குது. அவன் எப்போவுமே அவரோட ரொம்ப ஃபெல்லோஷிப்பில் இருக்கிறான். ஆவி என்கிட்ட எடுத்து போடாதே ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரோன்றான். அப்போ கர்த்தரோடு என்ன மாதிரி ஒரு ராஜா பாருங்க, ஒரு நல்ல ராஜா. ஒரு தேசத்துக்கு இப்படி ஒரு ராஜா இருந்தால் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ராஜா இவன். பாவமே செய்யாத ராஜா இல்லை, பாவம் செய்யும்போது மனம் திரும்புகிற ஒரு நல்ல தாழ்மையான ஒரு ராஜா. ஆனால் அப்பேற்பட்டவனுடைய வாழ்க்கையில் 40 வருஷம் ஆண்டு இவ்வளோ வெற்றி, கர்த்தர் அவன் பக்கம் இருக்கிறாரு, கோலியாத்தெல்லாம் கொண்டான், இவ்வளோ பெரிய ஜெயம் அவனுக்கு. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில் உயிருக்கு அஞ்ச வேண்டியதாக இருந்தது. தொடர்ந்து வாழ்க்கையில் பல்வேறு சவால்கள் அவனுக்கு எதிராக கலவரம் உண்டாகிறது, அவனுக்கு எதிராக திட்டமிடுறாங்க, அவனை கொல்லணும்னு பார்க்குறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக போச்சு வாழ்க்கை முழுக்க. இருந்தாலும் 40 ஆண்டு கடைசியில் கிராண்ட் ஓல்டு மேனாக, நல்ல வயதில் வயோதிபனாக, மிகுந்த செல்வமெல்லாம் உடையவனாக அவன் மரிச்சான்னு வேதவாசனம் சொல்லுது. அவன் மகன்ட்டு சொல்கிறான், தேவாலயத்தை கட்டுறதுக்கு நிறையா கொடுத்துருக்கேன் காசு. அது மட்டும் இல்லை, அது கணக்கு போட்டு ஒருத்தர் சொல்கிறாரு, மில்லியன்ஸில் வருது, 100கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸில் வருது கணக்கு. அவ்வளோ கொடுத்துருக்கேன் தேவாலயத்தை கட்டுறதுக்கு, இன்னும் வேணா எடுத்துக்கோ, ஏராளமாக சவதரித்து வச்சுருக்கிறேன், எண்றதுக்கு டைம் இல்லைன்றான், கொட்டி கிடக்குதுன்றான் ஆஸ்தி. அவ்வளவு பெரிய ராஜா, கோடிக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி இன்றைக்கி கணக்கில் பார்த்திங்கன்னா பொறுமான ஆஸ்தியை சேர்த்து வச்சு தேவனுக்கு அருமையாக கட்டு ஒரு பெரிய தேவாலயத்தை பிரமாதமாக கட்டுடுறான். காசுக்கு பார்க்காத, எக்கச்சக்கமாக வச்சுருக்கிறேன் நான், நல்லா பிரமாதமாக கட்டு அப்படிங்கிறான். அப்பேற்பட்ட ஒரு ராஜா. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் 40 வருஷம் ஆண்டான், எல்லா ஜெயமும் கிடைச்சிது, வெற்றியெல்லாம் கிடைச்சிது. ஆனால் பிரச்சனை இல்லாமல் இல்லை. இதை கவனிக்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க, கிறிஸ்தவங்களாட்ட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நோக்கத்துக்காக நம்ம வாழ்கிறதுனாலேயே பிசாசானவன் பல்வேறு பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர்றான். இவன் ராஜா வந்து கர்த்தரால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தர் அவனை நியமிச்சிருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை எழுப்புறதுக்குன்னே கர்த்தர் அவனை வச்சிருக்கிறார். இவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார், இவனை அங்கீகரித்திருக்கிறார், இவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் கர்த்தர். சாமுவேல் வந்து போய் இவங்க வீட்டில் போய் இவனை அபிஷேகம் பண்ணது வந்து கர்த்தர் சொன்னதுனால, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் இவன். அப்புறம் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை. நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய நேரத்தில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக இருக்கிறதுனாலேயே பிரச்சனை நிறையா வருது. ஆனால் நான் சொல்கிறேன், அவ்வளோ பிரச்சனையின் மத்தியில் 40 வருஷம் ஆண்டு பெரிய வெற்றியோடு வாழ்ந்து மறிச்சான். எத்தனை பேர் சொல்லுங்கள் நம்மளும் அப்படி செய்யிருக்க முடியும்னு சொல்லி? பிரச்சனை இல்லைன்னு கிடையாது, பிரச்சனை இருக்குது. ஆனால் பிரச்சனையில் காட்டிலும் பெரியவர் நம்ம சைடில் இருக்கிறார். ஆமென். எல்லா பிரச்சனைகள் காட்டிலும் பெரியவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நானும் பார்த்துட்டேன், எத்தனை மலையை கடந்து வந்தாச்சு. நான் நினைக்கிறேன் சில நேரத்தில் யோசிச்சிருக்கேன், தான் கடைசி மலை, இதை தாண்டிட்டா அப்புறம் ஸ்மூத் செயிலிங் தான். எங்கே ஸ்மூத் செயிலிங்? ஒன்றும் கிடையாது. திருப்பி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ முடிவுக்கு வந்துட்டேன், இது தீராத இது வந்துக்கிட்டு தான் இருக்கும், பரவாயில்ல. ஆனால் அவர் உன்னை விட்டு ஒருபோது விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதனால் 40 வருஷம் இங்கே பண்ணிட்டேன், இன்னும் ஓடும் வண்டி. ஏன்னா கர்த்தருடைய கிருபை அவர் கூட இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், நான் விட மாட்டேன், நான் கூடயே இருக்கிறேன், நான் உனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான். அப்போ அதில் தைரியமாக இருக்கிறோம். நம்ம எல்லா சவால்களையும் பார்க்குறோம், எல்லா பிரச்சனைகளையும் பார்க்குறோம், அதில் நம்ம தைரியமாக இருக்கிறோம். இங்கே ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனை அவனுக்கு. சொல்கிறான், எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும், அந்த தீவிரியும் சீக்கிரம் வரும், தாமதியாதேயும். தீவிரியும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் திரும்ப பயன்படுத்துகிற பாருங்க. 5 வசனத்தில் திரும்ப எத்தனை தடவை வருது பாருங்கள். 1ஆம் வசனத்தில் வருது, எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும்னு. 5ஆம் வசனத்தில் வருது, என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் தேவனே. அவர் கடைசியில் சொல்கிறான், கர்த்தாவே தாமதியாதேயும் அப்படிங்கிறான். அப்போ திரும்ப எத்தனை தடவை வருது 5 வசனத்தில்ன்றதை கவனிக்கணும். நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அன்றைக்காது ஆண்டவரே தீவிரமாக வாரம், சீக்கிரம், இப்போ வரலன்னா கதை முடிஞ்சிடும் எனக்கு,
இப்போ உடனே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் அவ்வளோதான். சீக்கிரம் வார ஆண்டவரே, தாமதியாதேயும் தீவிரமாய் வாரம் அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை இருந்திருக்குதா? எனக்கு இருந்திருக்குது. கர்த்தர் கரெக்டாக வந்தாரா? கரெக்டாக வந்தார், கரெக்டாக ஹெல்ப் பண்ணார். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது என்ன பண்ணணும்? நம்ம அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் ஜெபம் பண்ணுறான் பாருங்கள். என்ன பண்ணுறது? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது என்ன செய்ய வேணும்ங்கிறத பவுல் அப்போஸ்தலன் அழகாக பிலிப்பியர்களது நிறுவத்தில் 4ஆம் அதிகாரத்தில் ரொம்ப நல்லா சொல்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெயிலேருந்து எழுதுகிறாருங்க இந்த லெட்டரு. இப்போ இது எழுதும்போது ஜெயிலில் இருக்கிறாரு. வெளியில் இருக்க ஆள் தான் உள்ளே இருக்கவங்களுக்கு எழுதுவாங்க, ஒன்றை பண்ணி கவலைப்படாதப்பா நல்லா ஜெபம் பண்ணேன்னு. இவர் உள்ளே இருந்து வெளியே இருக்கவனுக்கு எழுதுகிறாரு. நீ கவலைப்படாத ஒன்றுத்தையும் பற்றி. என்ன மாதிரி ஆள் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாற்றை குறித்தும் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன பண்ண சொல்கிறாரு? பிரச்சனை இந்த மாதிரி இருக்கும்போது, தாவீது சந்திக்கிற இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப அர்ஜென்ட் பிரச்சனை, தீவிரியும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, சீக்கிரம் வாரம், தாமதியாதையும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பிரச்சனையாக இருந்ததுன்னா ஆண்டவர்கிட்ட போ, ஜெபி, கவலைப்படாத ஜெபின்றார். நம்ம நிறைய நேரத்தில் ஆப்போசிட்டாக பண்ணுறோம். ஜெபிக்கிறது இல்லை, கவலைப்படுறோம். சொல்கிறார், கவலைப்படாத ஜெபின்றார். எல்லோரும் சொல்லுங்கள், கவலைப்படாதே ஜெபி. இதை ஞாபகம் வச்சுங்க. கவலைப்படாதேங்கள் ஜெபியுங்கள், கவலைப்படாதேங்கள் ஜெபியுங்கள். சில நேரத்தில் நம்ம வீட்டிலேயே நம்ம பார்த்து சொல்லணும். நம்ம மனைவியை, பிள்ளைகளை, மனைவி புருஷனுக்கு சொல்லணும், புருஷன் மனைவிக்கு சொல்லணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்லணும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு சொல்லணும். டோன்ட் ஒரி ப்ரே, டோன்ட் ஒரி ப்ரே. என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்கள். இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். டோன்ட் ஒரி ப்ரே, டோன்ட் ஒரி ப்ரே. ஆமென். ஏன் ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகிறது? ஜெபம் பண்ணும்போது அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து பாருங்கள். இங்கே 3 விதமாக ஜெபம் பண்ணுறாங்க. இந்த சங்கீதத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அர்ஜென்ட்டு நீடு, ஒரு பெரிய டேஞ்சர், உயிருக்கே ஆபத்து, கொல்றதுக்குன்னு நிற்கிறாங்க. இப்போ ஜெபம் பண்ணுறான், சீக்கிரம் எனக்கு உதவி தேவை ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறான். 3 விதமாக ஜெபம் பண்ணுறான். ஒன்று தனக்காக ஜெபம் பண்ணுறான், 2வது தன்னுடைய எதிரிகளுக்காக ஜெபம் பண்ணுறான், 3வது தன்னை சேர்ந்தவர்கள் நீதிமான்கள் தன்னுடைய சைடில் இருக்கவங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறான். 3 விதமாக ஜெபம் பண்ணுறான் பாருங்க. நம்ம இதை வாஸ்து ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ ஒன்று தனக்காக ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறான்? இவனுக்கு ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் நேரம் இல்லை. பொதுவாக ஜெபம் பண்ணும்போது சிலர் பல விதமான ஃபார்முலா சொல்லி தர்றாங்க. நாங்கள்லாம் ஒரு ஃபார்முலா கற்றுக்கிட்டோம் அந்த காலத்தில். அது என்னென்னா ஆக்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையில் ACTS ஆக்ட்ஸ்னு வருது இல்லையா? அதை வச்சு ஒரு ஃபார்முலா. A ஃபார் அடரேஷன், C ஃபார் கன்ஃபெஷன், T ஃபார் தேங்க்ஸ் கிவிங், S ஃபார் சப்ளிகேஷன். அடரேஷன்னா கர்த்தரை துதிக்கிறது, Cனா கன்ஃபெஷன் அறிக்கை செய்கிறது, Tனா தேங்க்ஸ் கிவிங் நன்றி செலுத்துறது, எஸ்னா சப்ளிகேஷன் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறது. ஜபத்தில் இந்த 4 வரும்ன்றாங்க. ஒன்று ஆரம்பமே எப்படி இருக்கணும்? அடரேஷன், கர்த்தரை துதிக்கணும், அவரை அடோர் பண்ணணும். அடோர் பண்ணுறதுன்னா அவரை புகழ்கிறது, அவரை எவ்வளோ பெரியவர், அவர் நல்லவர் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும், அதை சொல்லணும். அப்புறம் அறிக்கை செய்யணும். எதை அறிக்கை செய்யணும்? நாம் எப்படி அவரை நம்பி இருக்கிறோம், அவர் இல்லாமல் நாம் ஒன்றும் இல்லை, அவர் தான் நமக்கு எல்லாமா இருக்கிறாருங்கிறத அறிக்கை செய்யணும். அடுத்தது தேங்க்ஸ் கிவிங். பாருங்கள், விண்ணப்பத்துக்கு முன்னால் தேங்க்ஸ் கிவிங் வருது. ஏன்னா அதான் ப்ராப்பர் ஜெபம். விண்ணப்பித்து அப்புறம் பதில் வந்து தேங்க்ஸ் கிவிங் கிடையாது. அது மனுஷனுடைய மெத்தேடு. கேட்டு பார்ப்போம், கொடுத்தாருன்னா நன்றி சொல்லுவோம், அப்படி தானே போகிறோம் நம்ம. இது அப்படி இல்லை. நன்றி சொல்லிட்டு அப்புறம் தான் கேட்க சொல்கிறாரு. நன்றியோட ஸ்தோத்திரத்தை நன்றியோடு விண்ணப்பங்களை ஏறுங்கன்றாரு. ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பம் அப்படின்னா ஜெபம் பண்ணும்போதே அதில் ஸ்தோத்திரம் வந்துட்டோன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இல்லைன்னா அது விசுவாசம் உள்ள ஜெபம் இல்லை. ஜெபிக்கும் போதே விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போதே அதில் கர்த்தர் நான் கேட்குறத நிச்சயமாக தருவாருங்கிற நம்பிக்கை இருந்தால் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பமாக அது ஆகிடும் இல்லையா? அப்போ அடரேஷன், கன்ஃபெஷன், தேங்க்ஸ் கிவிங், சப்ளிகேஷன். கர்த்தரை துதிக்கிறது, அறிக்கை செய்கிறது, நன்றி செலுத்துறது,
விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறது. இது நார்மல் மெத்தடு. இது பொதுவாக நம்ம ஜெபம் பண்ணும்போது இதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மெத்தடு இது. கர்த்தரை முதல்ல கர்த்தர் எவ்வளோ பெரியவர், நல்லவர், அவருடைய செயல்கள் இதெல்லாம் சொல்லி கர்த்தரை துதிக்கலாம். பிறகு அவரை நாம் எவ்வளோ நம்பி இருக்கிறோம், அவர் தான் நமக்கு எல்லாங்கிறத அறிக்கை செய்யலாம். அவருடைய வார்த்தையை அறிக்கை செய்யலாம், வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்யலாம். இப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு, இப்படிலாம் செஞ்சுருக்கிறாருன்றதெல்லாம் சொல்லலாம். அப்புறம் ஸ்தோத்திரத்தோடு கூட நம்முடைய விண்ணப்பங்களை ஜெப வேண்டுகோளில் ஏறெடுக்கலாம் இல்லையா? அது நார்மல். இவனுக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. சங்கீதக்காரனுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டு. இப்போ ப்ரேயரே வேறு மாதிரி இருக்குது. எப்படி ஆரம்பிக்கிறான்? தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய. அடரேஷனுக்கெல்லாம் டைம் இல்லை. கர்த்தாவே நீர் பெரியவர், நல்லவர், நீர் அப்படி பண்ணீர் இப்படி பண்ணீர் கதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. டைம் ஆயிடுச்சு. கொல்றதுக்கு ரெடியாக நிற்கிறானுங்க. சீக்கிரம் வந்து கர்த்தர் விடுவிக்கணும். அதனால் கட் ஷாட் பண்ணி இப்படி ஒரு ப்ரேயர் பண்ணுறான். இப்படி பண்ணலாமா ப்ரேயர்? கண்டிப்பாக பண்ணலாம். கண்டிப்பாக ப்ரேயரு இப்படி பண்ணலாம். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது குயிக் ப்ரேயர், ஆண்டவரே காப்பாற்றும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே இப்படிய கரத்தை நீட்டி எனக்காக இந்த காரியத்தை நீ செய்யும் ஆண்டவரேன்னு கேட்கலாம். மெத்தடு வேறு மாதிரி பண்ணலாம் டக்குன்னு. ஏன்னா அவ்வளோ ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால அப்படி ஜெபம் பண்ணலாம். காமெண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதை பற்றி எழுதும்போது இது ஏற்கனவே 40வது சங்கீதத்தில் இந்த வசனங்கள் வந்துட்டதுனால, இது ரெப்பிட்டிஷன்றதுனால, அதனுடைய அப்படி அதே இது திருப்பி இங்கே வர்றதுனால 70வது சங்கீதத்துக்கு விளக்க உரை எழுதும்போது என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சுருக்கமாக 2 லைனில் முடிச்சுக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சா 40ஆம் சங்கீதத்தில் வந்துடுச்சு விளக்கமெல்லாம் அப்படின்னு விட்டுறாங்க. இதை லேசாகன்றதில்லை. மார்ட்டின் லூத்தர் ஒரு காமெண்ட்ரி எழுதியிருக்கார். அவர் பெரிய செமினரில் டீச் பண்ணார். அவர் பெரிய போதகர் பாருங்கள். அவர் அந்த காலத்தில் செமினரில் டீச் பண்ணும்போது சங்கீதம் ஒரு சப்ஜெக்ட் அவர் டீச் பண்ணுறது. அதில் அவருடைய டீச்சிங்கெல்லாம் எழுதி இப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு பாருங்கள். அதில் அவர் இந்த 70ஆம் சங்கீதத்துக்கு வரும்போது அந்த எக்ஸ்போசிஷன் 10 பக்கம் எழுதுகிறார். இந்த 5 வசனத்தை பற்றி 10 பக்கங்கள். அதில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, திஸ் ப்ரேயர் இஸ் த ஷீல்டு. இந்த ஜெபம் ஒரு கேடகம் போல் இருக்கிறது. இட் இஸ் த ஸ்பியர். இது வந்து ஒரு பட்டயம் போல் இருக்கிறது, ஈட்டி மாதிரி இருக்குதுன்றார். இட்ஸ் அ தண்டர் போல்ட், அதாவது மின்னல் மாதிரி இருக்கிறது. எல்லா பயத்தையும் நம்மை தாக்குகிற அனைத்து பயத்துக்கு எதிராக ஒரு கேடகம் போல, ஈட்டி போல, மின்னல் போல இந்த பயத்தை தடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியமாக ஜெபம் இருக்கிறதுங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னு கொஞ்சம் யோசித்து பாரு. அதுக்கு தான் ஹிஸ்ட்ரியும் தெரியணும். அதுக்கு தான் சர்ச் ஹிஸ்ட்ரியெல்லாம் கற்றுறாங்க இல்லையா? ஹிஸ்ட்ரி தெரியணும் நம்ம கொஞ்சம். ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது? மார்ட்டின் லூத்தர் அந்த சீர்திருத்தத்தை ஆரம்பித்தப்ப ஏற்கனவே ஒரு சபையில் இருக்கிறாரு. சில காரியங்கள் சரியில்லைன்னு சொல்லி ரட்சிப்பை பற்றிய உபதேசத்தெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுறாரு, சரியாக விளக்கி சொல்கிறாரு. அது மூலமாக ஒரு பெரிய புரட்சியே உண்டாகுது. சபைக்குள்ளே அப்படியே பெரிய ஒரு புரட்சி உண்டாகிறது. அதுதான் ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் உருவாச்சு. அது உருவானப்போ இவரை கொல்லணும்னு தீர்மானிக்கிறாங்களாம். அந்த பழைய இதில் இருந்தவங்க, இவர் இருந்த ஆர்கனைசேஷனில் இவர் உயிருக்கே ஆபத்து. இவரை சில இளவரசர்கள், ஜெர்மன் தேசத்தை சேர்ந்த சில இளவரசர்கள், அவர்களுக்கு அன்றைக்கு சபையில் நடந்த காரியங்கள் பிடிக்கல அவங்களுக்கு. இவரை பிடிக்குது. இவர் பெரிய மாற்றத்தை கொண்டுறாருன்றதுனால இவரை பிடிக்குது. அதனால் இவரை கொண்டு போய் ஒழிச்சு வச்சாங்களாம். ஒரு பெரிய ஒரு கேசலில், ராஜாக்கள் போய் தங்குகிற ஒரு கண்ட்ரி சைடில் இருக்கிற ஒரு கேசலில், யாரும் இல்லாத இடத்துல, இப்போ ஒரு கேசலில் பெரிய மாளிகை மாதிரி இருக்கிற இடத்துல ஒழிச்சு வச்சுட்டாங்களாம். மாத கணக்கில் அங்கே இருந்தார். அங்கே இருந்து ஒரு 6 மாதத்துலன்னு நினைக்கிறேன் புதிய ஏற்பாட்டையே கிரேக்க மொழியிலேருந்து ஜெர்மன் மொழிக்கு மொழிபெயர்த்துட்டார். அன்றைக்கி வந்து புதிய ஏற்பாடு நீங்கள் படிக்கணுன்னா உங்களுக்கு க்ரீக் தெரியணும் அல்லது லாட்டின் தெரியணும், எல்லாம் படிக்க முடியாது உங்களுக்கு. இவர் கிரேக்க ஒரிஜினல் பாஷை கிரேக்க நல்லா தெரிஞ்சவர். அதுலேருந்து க்ளீனாக புதிய ஏற்பாட்டை ஜெர்மன் பாஷைக்கு அங்கே ஒழிஞ்சிட்டு இருந்தப்போ எழுதிட்டார். அதன் மூலமாக முதல் முறையாக சரித்திரத்தில் ஜெர்மன் மக்கள் அவங்க சொந்த மொழியில், ஜெர்மன் மொழியில் படிக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷன் வந்தபோது பள்ளிக்கூடங்களுக்கு அரசாங்கம் எடுத்து நடத்தணும், சிறப்பாக நடத்தணுன்ற ஒரு கொள்கையை வகுத்தவரே அவர் தான். வகுத்து படிப்பு ரொம்ப முக்கியன்ற ஒரு காரியத்தை கொண்டு வந்தவர் இவர்.
படிப்பில் அரசாங்கம் தலையிடணும், ஏன்னா அன்றைக்கி வெறும் சர்ச்சு தான் படிப்பு கொடுத்துட்டு இருந்தது. பள்ளிக்கூடங்களை வச்சு படிக்கணும்னு நீங்கள் போய் சர்ச்சில் சேர்ந்துடணும். அங்கே சாமியார மீற போனால் தான் படிக்க முடியும், சாதாரண ஆள் படிக்க முடியாது. அப்போ படிப்பு எல்லா மனுஷனுக்கும் அரசாங்கம் கொடுக்கணும்னு ஒரு கொள்கையை கொண்டு எதுக்காக அந்த கொள்கைன்னு கேட்டால், எல்லோரும் பைபிளை படிக்கணுன்றதுக்காகவே படினார். எதுக்கு படிக்கணுன்னா வேலைக்கு போகிறதுக்கு அப்படின்னு கிடையாது, பைபிளை படிக்கக்கூடியவனாக மாறணும் எல்லாம் அப்படிங்கிறதுக்காக பள்ளிக்கூடங்களை திறக்க சொன்னார். ஜெர்மன் தேசத்தில் ஃப்ரீயாக இருக்கணும், அது அரசாங்கம் சம்பளம் கொடுத்து டீச்சரில் வச்சு படிப்பு சொல்லித்தரணும். ஏன்னா எல்லோரும் பைபிளை படிக்கணுமே, நாளைக்கு அதுக்கு படிப்பு தெரியணுமே அப்படின்னு. அப்படிப்பட்ட பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார். ஆனால் ஒளிஞ்சிட்டு இருந்தார். பல மாதங்கள் ஒளிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்குது. உயிருக்கு ஆபத்தாக இருந்தது. இது உண்மை நடந்தது சரித்திரத்தில். அப்போ நான் நினைக்கிறேன், அவர் தாவீதினுடைய ஆபத்தை அப்படியே உணர்கிறார். அதனால தான் அப்படி எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதம் ஒரு கேடகம் மாதிரி, இந்த ஜெபம் ஒரு கேடகம் மாதிரி என்றார். இந்த தாவீதின் ஜெபம் அவனை பாதுகாக்கிற ஒரு கேடயம் மாதிரி அப்படிங்கிறார். அவனுடைய ஈட்டி மாதிரி, அவனை தாக்குகிற பயத்தை சந்திக்கிற ஒரு ஈட்டி மாதிரி, அதுக்கு பதிலளிக்கிற ஒரு ஈட்டி மாதிரி என்றார். ஒரு மின்னல் மாதிரி, ஒரு பெரிய தடுக்கிற ஆயுதம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. எதுலேருந்து தடுக்கிற ஆயுதம்? பயத்திலிருந்து. அப்போ நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பயத்தை உண்டாக்குது. சில நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பயத்தை உண்டாக்குது. சில நேரத்தில் வியாதி பயத்தை உண்டாக்குது. சாவை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வேலை போயிடுமோன்ற பயம், நம்முடைய தொழிலை பற்றிய பயம், இப்படி பல்வேறு பயங்கள் மனுஷனை தாக்குகிறது. நான் சொல்கிறேன், மார்ட்டின் லூத்தர் சொல்கிறது எனக்கு இப்போ நல்லா புரியுது. அவருக்கு ஏன் இந்த ஜெபம் ரொம்ப விலையேற பெற்றதாக இருந்தது. இதை பற்றி என் 10 பக்கம் எழுதுகிறாருன்னா, அவர் தாவீது மாதிரி ஃபீல் பண்ணுறார். தாவீது ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தான், அவன் பயந்துக்கிட்டு இருந்தான், உயிருக்கு ஆபத்துன்றது இவருக்கு நல்லா விளங்குது. ஏன்னா இவர் உயிருக்கு ஆபத்தில் இருந்தது, இவரும் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார். அதனால தான் 10 பக்கம் எழுதியிருக்கிறார். இருக்கீங்களா? இப்போ நீங்களும் ஃபீல் பண்ணணும் கொஞ்சம் அதை. உங்களுடைய சூழ்நிலைகளில் உங்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நேரிடும்போது நம்பிக்கை இழக்கக்கூடாது. இந்த பெரிய தேவ மனுஷரெல்லாம் ஒளிஞ்சிருந்துருக்கிறாங்க, உயிருக்கு பயந்து. அந்த மாதிரி இருந்த காலம் இருந்தது. கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களை காத்திருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி தான் பெரிய ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபர்மேஷனை மார்ட்டின் லூத்தர் கொண்டு வந்தார். பெரிய உலகத்திலே பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். அதையெல்லாம் தாண்டி தான் தாவீது வாழ்ந்து 40 வருஷம் ஆண்டு பெரிய ராஜாவாக அவன் இருந்தான். எத்தனை பேர் சொல்கிறீங்க, எத்தனை பெரிய பிரச்சனை, எவ்வளோ பயமுறுத்துகிற பிரச்சனையாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெற்றி பெறுவோம் வாழ்க்கையில். கர்த்தர் நம்முடைய நமக்காக வச்சுருக்கிற நோக்கை நிறைவேற்றுவோன்னு நமக்காக ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பயத்தை மேற்கொள்ளுகிற அப்படிப்பட்ட பயத்தின் ஆவியை கொடுக்காமல் கர்த்தர் பலத்தின் ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார். அதை எண்ணி பாருங்கள், ஜெபியுங்கள். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கு பயத்தின் ஆவியே இல்லை, பலத்தின் ஆவியை நீ தந்திருக்கிறபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதை தாங்கினது போல உடைய கிருபை எங்களை தாங்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மார்ட்டின் லூத்தரை தாங்கிறது போல உடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த பெரிய மனிதர்கள், உம்மால் அழைக்கப்பட்ட மனுஷர்கள், உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷர்கள் இவ்வளவு இன்னல்களை சந்தித்திருக்கிறார்கள், ஒளிந்து கொள்கிற நிலையிலோடு இருந்திருக்கிறார்கள். எல்லாரையும் காப்பாற்றினீர், உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றினீர். உம்முடைய நோக்கத்துக்காக அழைக்கப்பட்ட நாங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள், ரட்சிக்கப்பட்ட நாங்கள், உம்முடைய நோக்கத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் கர்த்தாவே அப்படியே காக்கப்படுவோம், அப்படியே நடத்தப்படுவோம். அப்படியே எங்களோடு கூட இருப்பீர், அவர்களோடு இருந்தது போலவே எங்களோடு கூட இருப்பீர் என்கிறதை எண்ணி பார்த்து நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு கூட நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றியை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற அத்தனை சவால்களையும் கடந்து பெரிய வெற்றியை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிப்போம் என்பதை நம்புகிறோம். கர்த்தாவே, எல்லா பயங்களும் நீங்கட்டும், வாழ்க்கையை குறித்த பயம் நீங்கட்டும், வியாதியை குறித்த பயம் நீங்கட்டும், சாவை குறித்த பயம் நீங்கட்டும், தொழிலை குறித்த பயம் நீங்கட்டும், நஷ்டங்களை குறித்த கஷ்டங்களை குறித்த பயம் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே எல்லா பயத்துக்கு எதிராக இந்த ஜெபம் ஒரு பெரிய கேடயம் போல, ஈட்டி போல, மின்னல் போல எங்களுடைய வாழ்க்கையில் வேலை செய்யட்டுங்க தாவே. எங்களை காக்கட்டுங்க தாவே.
கேடையும் போல இந்த ஜெபம் எங்களை சூழ்ந்து கொள்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கவலைப்பட மறுக்கிறோம். ஓ, ஜெபத்தை கையில் எடுக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் நல்லவர், நீர் பெரியவர் என்பதை எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தேவனே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ரெண்டாவது, தன்னுடைய விரோதிகளுக்காக ஜெபம் பண்ணுறான். 2-3 வசனங்கள். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக, எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடையவார்களாக. ஆஹா ஆஹா என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. மறுபடியும் பாருங்கள், அந்த இம்ப்ரிகேட்டரி ப்ரேயர் மாதிரி இருக்குது. போன வாரம் முந்தின வாரம்லாம் பார்த்தோம் இல்லையா? நம்முடைய சத்துருக்கள் மீது, விரோதிகள் மீது சாபத்தை கோருகிற ஜபம்னு ஒரு ஜபம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? சங்கீதத்தில் நிறைய நேரம் அப்படி வரும். ஐயோ, அவன் நாசமாக போட்டு அழிஞ்சு போட்டுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஜபங்கள், அந்த மாதிரி ஜபம் மாதிரி இருக்குது இது. பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக, எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சை அடையவார்களாக. ஆஹா என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார். இந்த வாஸ்தவம் ஜனங்க என்ன சொல்கிறாங்க? இன்னைக்கு அது இப்படி ஜெபம் பண்ணுறான். இயேசுநாதர் சொல்லியிருக்காரு, உன்னுடைய சத்துருவை ஸ்நேகி, உன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு, அவனுக்கு நன்மை செய், ஜெபம் பண்ணு. இப்படிலாம் இருக்குதே. பவுல் சொல்கிறார், அவனுக்கு நன்மை செய் அப்படிங்கிறாரு. இயேசு சொல்கிறார், அவனுக்காக ஜெபம் பண்ணுன்றாரு. எப்படி இந்த மாதிரி ஜெபம் பண்ணலாம் கேட்கலாம். அதுக்கு தான் அந்த நான் சொன்ன 1-2 காரியங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். தாவீது இப்படி ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுறான்? ஆக்சுவலாக அவன் பர்சனல் வெஞ்சன்ஸில் ஜெபம் பண்ணல, பழி வாங்கணும், இவங்களை நாசமாக்கிடணும், அந்த மாதிரி ஜெபம் பண்ணல. எப்படி நினைக்கிறான்னா, அவன் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கடவுளுடைய வேலையை செஞ்சிட்ருக்கிறான். கடவுளுடைய ஸ்தானத்தில் அவருடைய சித்தத்தை, நோக்கத்தை நிறைவேற்றிட்டு இருக்கான். இவங்க அவனுக்கு எதிராக வர்றாங்க, அவனை கொலை பண்ண பார்க்குறாங்க, அவனுடைய வேலையை ஒன்றும் இல்லாமல் பார்க்குறாங்க, பதவியை பிடுங்க பார்க்குறாங்க, உயிரை வாங்க பார்க்குறாங்க, எல்லாம் பண்ண பார்க்குறாங்க. அது கடவுளுக்கு எதிராக அவர்கள் எழும்புகிறவர்கள். அவர்கள் எடுக்கிற முயற்சி ஒன்றும் இல்லாமல் போகணும்னு ஜெபம் பண்ணுறது தப்பு கிடையாது இல்லையா? ஏன்னா அவர்கள் எடுக்கிற முயற்சி கடவுளுடைய நோக்கம் நிறைவேறாதபடிக்கு எடுக்கிற முயற்சி. இவன் ராஜா கடவுளுடைய ஆள், கடவுள் வச்சுருக்கார் இவனை. அப்போ இவனுக்கு எதிராக அவங்க வேலை செய்யும்போது கடவுளுக்கு விரோதமாக அவர்கள் வேலை செய்கிறாங்க. அப்படி தான் அவன் பார்க்குறான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷனுக்கு எதிராக அவன் நிற்கும்போது அவர்களுடைய முயற்சி தோற்று போகட்டும் என்கிற விதத்தில் ஜெபம் பண்ணுறான். அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஜெபம் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்கள ஒன்றும் இவன் பழி வாங்குற மாதிரி ஜெபம் பண்ணல. அது மட்டும் இல்லை, கர்த்தர் அவங்கள நியாயம் தீர்க்கணும்னு தான் ஜெபம் பண்ணுறான். இவன் ஒன்றும் செய்ய முடியாது, இவன் ஒன்றும் இவங்களை சபிச்சிட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்க்கணும், அப்படி தான் ஜெபம் பண்ணுறான். கர்த்தர் அவங்களுக்கு அவங்களுடைய கிரியைக்கு தக்க பலனை அவர் தரட்டும், அவர் நியாயம் தீர்க்கட்டும். இப்படியே செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா, திருந்த மாட்டேன்னாங்கன்னா, இப்படியே செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக தண்டனை அடைவார்கள் அவர்கள். போன சங்கீதத்தில் பார்த்தோம், அவருடைய பேரே கிறுக்கி போட்டுருன்றான். ஜீவ புஸ்தகத்திலேருந்து பேரையே, அப்போனா நரகத்துக்கு அனுப்புவீங்களே அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன, இவன் நரகத்துக்கு அனுப்பிச்சிட முடியுமா? அவங்கள கிடையாது. இவன் ஒன்றும் அந்த அத்தாரிட்டி கிடையாது நரகத்துக்கு அனுப்பணும், அவர் தான் அனுப்பணும். என்ன சொல்கிறான், இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா, இதே செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா கடைசியில் அங்கே தான் போய் முடியும். கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், நான் கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுக்குறேன். அதுதான் அவனுடைய அப்ரோச். அப்போ இங்கே என்ன சொல்கிறான், அவர் வெட்கி நாணுவார்களாக, பின்னிட்டு திரும்பி லட்சை அடைவார்களாக, வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாகன்னா அவருடைய முயற்சிகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும். அவர்கள் வெட்கி தலை குனியட்டும், எனக்கு எதிராக செய்கிற எல்லாம் தோற்கடிக்கப்படட்டும், எனக்கு எதிராக எடுக்கிற முயற்சிகள், செய்கிற செயல்கள் எல்லாம் ஒன்று இல்லாமல் போகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். இன்றைக்கும் நாம் கர்த்தருக்காக வாழும்போது, கர்த்தருக்காக அர்ப்பணித்து கர்த்தருக்காக இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். கர்த்தருக்காக வாழும்போது கர்த்தருடைய நோக்கங்கள் நிறைவேறாமல் பண்ண வேணுங்கிற நிறைய முயற்சி உலகத்தில் நடக்குது. கர்த்தருடைய மக்களை துன்பப்படுத்துகிறவர்கள், எதிராக வருகிறவர்கள், அவர்களுடைய காரியங்களெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள், அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. எதிராளிகள். அவர்களுடைய முயற்சி ஒன்றுமில்லாமல் போனோம். நாம் செய்கிற காரியம் வாய்க்கணும், ஜெபம் பண்ணுறது நல்லதா கெட்டதா? நல்லது. அவங்கள ஒன்றும் நம்ம சபிக்கலை. என்ன கேட்டால் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம். இயேசு சொல்லிட்டார், அவங்களுக்கு ஜெபம் பண்ணி
அவனுக்கு முடிஞ்ச உதவி கூட செய்யிட்டார். அதுதான் நம்முடைய அப்ரோச். ஆனால் ஒன்று நிச்சயம், அவங்க எடுக்கிற முயற்சி ஜெயிக்கக்கூடாது. நாம் செய்கிறது கண்டிப்பாக ஜெயிக்க வேணும். சுவிசேஷத்திற்காக நாம் எடுக்கிற முயற்சி ஜெயிக்க வேணும். சுவிசேஷத்துக்கு எதிராக இருக்கிறவர்களுடைய முயற்சி ஜெயிக்கக்கூடாது என்று ஜெயிப்பதில் தவறே கிடையாது. பர்சனல் விரோதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய காரியம் நிறைவேற வேணும், அவ்வளோதான். இல்லையா? இத்தனை பேர் சொல்கிறீங்க. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கும் கர்த்தருக்கு எதிராக, கர்த்தருடைய நோக்கங்களுக்கு எதிராக எடுக்கப்படுகிற முயற்சிகள் வாய்க்காமற் போகட்டும். கர்த்தருக்காக நாம் எடுக்கிற முயற்சிகள், செய்கிற வேலைகள், காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும். ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே எங்களுக்கு உதவுவீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய சித்தத்துக்கு நோக்கத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், அவருடைய காரியங்கள் குழப்பத்தில் போய் முடியட்டும், தோல்வியில் போய் முடியட்டும். கர்த்தாவே இந்த முயற்சிகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தின் நிமித்தம் எடுக்கும் முயற்சிகள், சுவிசேஷத்தின் நிமித்தமாக செய்யப்படும் காரியங்கள், கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியில் செய்யும் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி அடையட்டும், நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய நோக்கம், உம்முடைய சித்தம், உம்முடைய தீர்மானம் நிறைவேறட்டும். கர்த்தாவே அதை தடுத்து நிறுத்துபவன் யார்? கர்த்தாவே தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கும்போது எங்களுக்கு எதிராக இருப்பவன் யார்? இயேசுவின் நாமத்தினாலே காரியங்களை வாய்க்கப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றி அடைய செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் வெற்றி எங்களுக்கு தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் இந்த பூமியில் வாய்க்கப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்காக வாழுகிறவர்கள், உம்முடைய கருவிகள், உம்மால் அழைக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நோக்கம் நிறைவேறுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ உம்முடைய சுவிசேஷம் கர்த்தாவே இந்த பூமியில் பரவுவதற்கான எடுக்கப்படுகிற நோக்கங்கள் இயேசுவின் நாமத்திலே நிறைவேறட்டும், இயேசுவின் நாமத்திலே நிறைவேறட்டும், இயேசுவின் நாமத்திலே நிறைவேறட்டும். ஓ இயேசுவின் நாமம் உயர்த்தப்படட்டும். மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும். கர்த்தாவே இந்த நோக்கத்தை நிறைவேற்ற நீர் வல்லவராய் பெரியவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதுக்கு எதிராக இருப்பவருடைய முயற்சிகள் ஒன்றுமில்லாமற் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஒன்றுமில்லாமற் போகட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஓ ஸ்தோத்திரம். சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஜெயத்தை நீர்களுக்கு தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பின்னிட்டு திரும்புகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஓ அவர் பின்னிட்டு போகிறபடியால் வெட்கத்தினால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம். எங்களை முன்னோக்கி போக வைக்கிறபடி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சரி, இதில் இன்னொரு காரியம் பார்க்கணும். இந்த ஆஹா ஆஹா என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? ஆஹா ஆஹா என்பவர்கள்னால் பரியாசம் பண்ணுறவங்க. இந்த பரியாசம் பண்ணுறதுன்ற காரியம் அப்படியே இவனுக்கு நடந்த மாதிரியே இயேசுவுக்கு நடந்தது. உங்களுக்கு தெரியுமா? மத்திய 27ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 43 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கலாம். இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்குது, அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை எடுத்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இதுதான் அந்த ஆகான்ற ஆளுங்க, கிண்டல் பரியாசம் பண்ணுகிற ஆட்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவனை சிலுவையின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இந்த ஆஹா ஆகான்னு சொல்லி பரியாசம் பண்ணுறவங்களை பற்றி சொல்கிறப்ப இயேசு கல்வாரி சிலுவையில் பட்ட அந்த பாடு மாதிரியே இவனும் பட்டிருக்கிறான். சில நேரத்தில் அந்த பாடை நாமளும் பாடுறோம். சில நேரத்தில் நம்மளையும் பார்த்து ஆஹா ஆகான்னு சொல்கிற ஆளுங்க இருக்கிறாங்க இந்த உலகத்தில். என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க, நான் ஓஹோ ஓஹோன்னு போயிட்டேன். கடைசியில் இவங்க ஆஹா ஆகான்னு சொல்ல தான் நான் ஓஹோ ஓஹோன்னு
ஆனால் அந்த ஆகா ஆகா வேலை செய்யலை, ஓஹோ ஓஹோ தான் வேலை செஞ்சுது. ஆமென். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துடைய வல்லமை. இருக்கிறீங்களா? அதில் நம்பிக்கை வேணும் பாருங்கள். அது நம்பிக்கை இருந்தால் அவங்க சொல்கிற அந்த ஆகா ஆகாவை சவிச்சுக்குவோம் நம்ம. சரி சொல்லிட்டு போ, நல்லா சிரிச்சுக்கிட்டு போ, நல்லா பரியாசம் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி சகிச்சுக்குவோம். ஏன் சகிச்சுக்கிறோன்னா வெற்றியின் பேரில் ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் பேரில் ஒரு நம்பிக்கை, ஆண்டவருக்காக நம்ம செய்கிறோன்றதில் ஒரு உறுதி, நம்பிக்கை. அப்படி தான் செய்வாங்க, விடமாட்டாங்க. சும்மா செய்யாமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கர்த்தர் பேரில் நம்பிக்கையை வைக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் அதுதான். நிறைய நேரத்தில் உங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாகவே பரிஹசிக்கப்படுவீர்கள். உங்களை பார்த்து ஆகான்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஓஹோன்னு வரணும். அதுக்கு கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், அவர் செய்வார் கண்டிப்பாக. அவங்க சொல்கிறத பெருசாக எடுத்துக்காதீங்க, அது உங்களை புண்படுத்த வேண்டாம். இன்றைக்கி எந்த மாதிரி உலகத்தில் இருக்கணும்னா என்ன வார்த்தை கூட பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது பாருங்கள். என் இருதயம் புண்பட்டுருச்சுன்றாங்க. இது என்னத்தையாவது சொன்னால் யாருக்காவது இருதயம் வரும், எங்களை புண்படுத்திட்டாரு. ரொம்ப புண்படுத்தாமல் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ புண்படுற இருதயமாக இருக்குது எல்லாருக்கும். என்னன்னு தெரில, ஒன்றுமே தாங்கிக்க முடியல. உடனே நான் ஊன்னு அடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு கிளம்புறது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது பாருங்கள். என்ன சொன்னாலும் எருமை மாட்டு தோல் மாதிரி இருக்கணும். நீ என்ன சொல்லிட்டு போ, நீ ஆகான்னு சரி, என்ன பரியாசம் பண்ணு, கவலையே கிடையாது. நான் போகிற பாதையில் போய்கிட்டே இருக்க போகிறேன், கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் செய்கிறது. புண்படவே போடக்கூடாது. புண்பட்டுச்சுனாலே இருதயம் நம்மளை பற்றி ரொம்ப ஓவராக நினைக்கிறோன்னு அர்த்தம். நம்மளை ரொம்ப பெருசாக நினச்சிக்கிறோம் கிடையாது. நம்ம ஒன்றும் பெரிய இது கிடையாது. புண்படுத்திட்டு போகிறான், விடுங்க. நீங்கள் உறுதியாக நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எல்லாம் ஜெபம் பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தார ஆண்டவரே. கர்த்தாவே, எத்தனை பேர் புண்படுத்தினாலும், எத்தனை பேர் பரியாசம் பண்ணினாலும், எத்தனை பேர் எதிராகி நின்றாலும், தவறான வார்த்தைகளை சொன்னாலும் கர்த்தாவே, இருதயம் புண்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளுகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். உறுதியான இருதயம், உம்மை நம்பி இருக்கிற இருதயம், உண்மையில் விசுவாசமாக இருக்கிற இருதயத்தை எங்களுக்கு தருகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் வெற்றி எங்களுக்காக வைத்திருக்கிறீர். நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்கள் தேவன். உலகம் எத்தனை தடவை ஆகான்னு சிரித்தாலும் எங்களை ஓஹோன்னு வர பண்ணுகிற நல்ல தேவனாய் நீர் இருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். எங்களை தூக்கி விடுகிறவராக இருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாங்கள் இதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. இவைகளெல்லாம் பொருட்படுத்தாத ஒரு மனப்பான்மை எங்களுக்கு தாருங்க கர்த்தாவே. மற்றவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன பேசுகிறார்கள் என்பதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாத ஒரு இருதயத்தை, அதையெல்லாம் லேசாக எடுத்துக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி ஒரு இருதயத்தை தந்து எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. முன்னேறி செல்லுகிறவர்களாக எங்களை வையும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சரி, நல்லா ஞாபகம் வச்சுங்க. தாவீது பரியாசம் பண்ணப்பட்டார், இயேசு பரியாசம் பண்ணப்பட்டார். அப்போ நீங்கள் பரியாசம் பண்ணப்பட்டா ஐயோ என்ன அப்படி பரியாசம் பண்ணுறாங்களே அப்படின்டாதீங்க. உங்களை விட பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பரியாசம் பண்ணப்பட்டார்கள். அதனால் அது ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவங்க பரியாசம் பண்ண தாவீதும் வெற்றி அடைந்தார், இயேசுவும் வெற்றி அடைந்தார். பரியாசம் பண்ணவங்களாம் 3ஆவது நாள் ஒரு வீடோடு எழுந்தோம்னா எல்லாம் கதவு போட்டு பத்திரமா உள்ளே உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போகும்போதே சிரிச்சிட்டு போனவன்லாம் போய் பத்திரமா போய் ஒளிஞ்சிருப்பான். ஐயோ எதனா உயிரோடு எழுந்துட்டாரா அப்படின்னு யோசித்து பாருங்கள் அவங்க நிலையை. கர்த்தர் வெற்றியை நமக்காக வைத்திருக்கிறார். ஆமென். 3வது, இந்த நீதிமான்களுக்காக ஜெபம் பண்ணுகிறான். 70 சங்கீதத்தில் 4ஆம் வசனம். உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. இதில் ஒன்று கவனிக்கணும். கர்த்தரை தேடுகிறவர்கள்னால் இவங்க கூட நிற்கிறவங்க, நியாயத்தின் பக்கம் நிற்கிறவங்க, கர்த்தருக்காக வாழுகிறவர்கள். அவளை சொல்கிறான், உண்மையில் மகிழ்ந்து சந்தோஷப்படணும் ஆண்டவரே அப்படிங்கிறான். எதிராக வேலை செய்கிறவன் அவனுடைய முயற்சியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகணும், தோல்வி அடையணும். உண்மை தேடுகிற ஜனங்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் சொல்கிறான் பாருங்கள். உங்களுடைய ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அப்படின்னா
இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப நல்லா வருது பாருங்கள். சொல்கிறாங்க, மே தோஸ் who long for your saving help always say the Lord is great. தமிழில் வந்து தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுது சொல்வார்களாக அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இங்கிலீஷில் த லார்ட் இஸ் கிரேட் என்று சொல்வார்களாக. எல்லாம் சொல்லுங்கள், த லார்ட் இஸ் கிரேட். அப்படின்னா கர்த்தர் பெரியவர் என்று சொல்வார்களாக. நல்ல டிரான்ஸ்லேஷன் அது. தேவனுக்கு மகிமை உண்டாவதான்னு அவ்வளோ கிளியராக வரல. கர்த்தர் பெரியவர், எல்லாத்த காட்டிலும் பெரியவர் என்று சொல்வார்களாக. இப்போ என்ன சொல்கிறான், கர்த்தாவே நான் இதனோடெல்லாம் போயிட்டுருக்கிறேன், ரொம்ப கஷ்டமான பாதையில் போயிட்டுருக்கிறேன், பல சவால்கள், பல எதிர்ப்புகள், உயிருக்கே ஆபத்து. ஆனால் கடைசியில் என்ன நடக்கணும்னு நான் விரும்புகிறேன்னா, என் கூட இருக்கிறவங்க, எனக்காக ஜெபிக்கிறவங்க, என் கூட நிற்கிறவங்க, எனக்கு உதவி செய்கிறவங்க, உண்மை நம்புகிறவர்கள், அவர்களெல்லாம் மகிழ்ந்து சந்தோஷப்படணும். நாளைக்கு கர்த்தர் பெரியவர்னு சொல்லணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படணும். அதுதான் என்னுடைய நோக்கம். தாவீது பிரமாதமான ராஜான்னு சொல்லணும்னு கேட்கல. இங்கே தாவீது மாதிரி வராது அப்படின்னு சொல்லணும்னு கேட்கல. கர்த்தர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர். எத்தனை பேர் நம்புறீங்க, நாம் சந்திக்கிற அத்தனை சவால்களையும் நாம் வெற்றி பெறும்போது நம்முடைய வெற்றி, நம்முடைய வாழ்வு ஏன் முக்கியம்னா, நம்ம பார்க்கிறவர்கள் கர்த்தர் பெரியவர்னு சொல்லணும். இவர் பெரியவர்னு சொன்னால் நோக்கம் நிறைவேறலைன்னு அர்த்தம். அதை தாண்டி என்ன பண்ணோம், கர்த்தர் பெரியவர், இவர் பெரியவர்னு அதோடு நிறுத்திட்டாங்கன்னா ஏதோ ஒன்று சரியாக செய்யலை நம்மன்னு அர்த்தம். நம்ம வேலையை நம்ம சரியாக செய்யலைன்னு அர்த்தம். ஃபோக்கஸை வேறு எங்கேயோ திருப்பிட்டோம். நம்ம கர்த்தர் பெரியவர் எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் பெரியவர். ஏஎஃப்டியின் மக்கள் எல்லாம் கர்த்தர் பெரியவர் என்று சொல்லட்டும். இயேசுவின் நாமத்திலே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய எல்லா சவால்கள், எல்லா காரியங்களையும் நாங்கள் தாண்டி வந்து கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும், ஒவ்வொரு வாலிபனும், வாலிப சகோதரியும், எல்லாரும் பிள்ளைகளும் வெற்றி பெறும்போது ஜனங்கள் இதை கண்டு கர்த்தர் பெரியவர் என்று சொல்ல வேண்டும், கர்த்தர் பெரியவர் என்று சொல்ல வேண்டும். மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஓ, கர்த்தர் பெரியவர் என்று சொல்லுவார்களாக. நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் எங்கள் ஜனங்கள் மத்தியில் உயர்த்தப்படட்டும். நீர் பெரியவர் என்பது அறியப்படட்டும். கர்த்தாவே, நீர் உயர்த்தப்பட்டு காட்டப்படுவீராக. ஓ, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமை எங்களுக்கு அல்ல, உமக்கு, உமக்கு கர்த்தாவே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். எங்கள் வாழ்வு தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். எங்கள் வெற்றி தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். எங்களுடைய செயல்கள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. என்னுடைய கஷ்டங்களை பார்க்கிறவர்கள் கூட நாளைக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் பெரியவர் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துவதே எங்களுடைய குறிக்கோள். உம்மை மகிமைப்படுத்துவதற்காகவே நாங்கள் வாழுகிறோம். ஓ, உமக்கு ஸ்தோத்திரம். ஏஎஃப்டி மக்கள் கர்த்தர் பெரியவர் என்று சொல்வார்களாக. கர்த்தர் பெரியவர் என்று சொல்வார்களாக. இங்கே மனுஷன் அல்ல, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர். கர்த்தர் பெரியவர் என்கிற வார்த்தை ஒவ்வொரு வாயிலிருந்து வரட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு இருதயத்திலும் அந்த எண்ணம் இருக்கட்டும். மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அடுத்தது கடைசி வசனம். நானோ சிறுமியும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிற ஒரு மாணவர். கர்த்தாவே தாமதியாதேயும். ஆல்ரைட், என்ன மாதிரி வார்த்தைகள் பாருங்கள். ஒரு ராஜா ஜெபம் பண்ணுறான். அவன் சொல்கிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன். இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வந்திருக்கு, NIV-ல. ஆஸ் ஃபார் மீ ஐ எம் புவர் அண்ட் நீடி. ஒரு ராஜா பண்ணுற ஜெபம் மாதிரியா இருக்குது. இந்த ராஜா தான் இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஏராளமாக சவதச்சு வச்சுக்க எண்ணெய் கூட நேரம் இல்லை, கொட்டி கிடக்குதுன்றான். மகன்கிட்ட எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணுன்றான். அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அவன் சொல்கிறான், ஐ எம் புவர் அண்ட் நீடி. அப்போ பைபிளில் புவர், ரிச்சுன்னெலாம் வாசிக்கும்போது எல்லா நேரமும் ஒரே மாதிரி அர்த்தம் கிடையாதுங்க. சில நேரம் வேறு மாதிரி அர்த்தம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பிளஸ்ஸர் ஆர் த புவர்னு வருது இல்லையா. அந்த புவர் வந்து என்ன மாதிரி புவர்? ஏழையாக இருக்கவன் பாக்கியவான்கள்னு சொல்லலை, அது அப்படி ஆக்கிட்டாங்க அவங்க. ஏழையாக இருக்கவங்களாம் பாக்கியவாங்கன்னா அப்போ எவரும் ஏழைங்க மட்டும்தான் ஆசீர்வதிக்க முடியும். இல்லை இல்லை, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அப்படின்னா கர்த்தர் எனக்கு தேவை,
என்னால் ஒன்றும் முடியாது, அவரை கொண்டு நான் எல்லாம் செய்ய முடியும், அவரை நம்பி இருக்கிறேன், எனக்கு எல்லாத்துக்கும் அவர் தேவை அப்படிங்கிறவங்க தான் உண்மையாக அந்த மாதிரி இருக்கிறவங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். எனக்கு எல்லாம் இருக்குது. சில நேரத்தில் பாருங்கள், சில நேரம் சில ஜனங்களுக்கு கொஞ்சம் படிப்பு இருந்து, அறிவு இருந்து, பணம் இருந்து, எல்லாம் இருந்துட்டா அவங்க வந்து த ராங் கைண்ட் ஆஃப் ரிச் ஆகிடுறாங்க. தப்பான விதத்தில் பணக்காரராக இருக்கிறவங்களாம் ஆகிடுறாங்க. தப்பான விதத்தில் பணக்காரனாக இருக்கிறது எப்படி? என்கிட்ட நிறைய காசு இருக்குது, எனக்கு படிப்பு இருக்குது, எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு அவளுக்கு தெரியும், இவர் தெரியும், எல்லாரும் தெரியும், ஆகவே ஐ எம் ரிச், நான் வந்து எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு கடவுளாவது எவரும் தேவையில்லை, எவர் உதவி தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன். அவன் தான் ராங் கைண்ட் ஆஃப் ரிச். கிறிஸ்தவ விசுவாசி ஆகும்போது இன் அ ஸ்ட்ரேஞ்ச் வே த ரிச் பிகம் புவர் அண்ட் த புவர் பிகம் ரிச். வினோதமான விதத்தில் கிறிஸ்தவர்கள் விசுவாசி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவங்க ஏழை ஆகிறாங்க, ஏழையாக இருக்கிறவங்க ஐஸ்வர்யவான்களாக ஆகிறாங்க. எப்படி? நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவங்கன்னா யார்? தங்களுக்கு எல்லா பலமும் உண்டு, தங்களால் எல்லாம் முடியும், தங்களுக்கு யாரும் தேவையில்லை, கடவுளே தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க ஏழையாயிடுறாங்க. ஐயோ, ஆண்டவர் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது, அவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் தேவை, ஒவ்வொரு நிமிஷமும் தேவை அப்படின்னு கர்த்தரை நம்பி, இந்த ராஜா மாதிரி இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நான் ஏழை, எனக்கு உதவி செய்யுன்ற பாருங்க, அந்த மாதிரி ஆயிடுறாங்க. அது நல்ல காரியம். அது எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது? சரியான ஆள். காசு இல்லாமல் இல்லை அவன்கிட்ட, அவன் கர்த்தர் இல்லாமல் முடியாதுன்றான். எவ்வளோ காசு இருந்தாலும் கர்த்தர் இல்லாமல் முடியாது, எனக்கு எவ்வளோ பெரிய இராணுவம் இருந்தாலும், எத்தனை ஆயுதம் இருந்தாலும் கர்த்தர் இல்லாமல் நான் வாழ முடியாது, உம்முடைய உதவி எனக்கு தேவை. அதனால தான் சொல்கிறான், தேவனே என்னிடத்தில் தீவிரமாக வாரும், நான் சிறுமையும் எளிமையுமானவன், என்னிடத்தில் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறோம். நான் ஏன் ஆயுதத்தை நம்பி இல்லை, என் இராணுவத்தை நம்பி இல்லை, நீர் தான் என்னை விடுவிக்கணும். கர்த்தாவே தாமதியாதையும், லேட் பண்ணாதீங்க ஆண்டவரே, பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு பெரிய ஆர்மி இருக்குது, ரதம் இருக்குது, குதிரை இருக்குது, ஈட்டி இருக்குது, அம்பு இருக்குது, நீர் வரணும் ஆண்டவரே, நீர் தான் காப்பாற்றணும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிற ஒரு மாணவர். பணக்காரன் நல்ல விதத்தில் ஒரு தன்னுடைய தேவையை உணர்ந்த அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பணக்காரனாக மாறுறான். அதுதான் ஏழைன்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் எனக்கு எப்பவும் தேவை, ஒவ்வொரு நிமிஷமும் தேவைன்றவன் வந்து ஆவியில் எளிமை உள்ளவன், அவன் தான் போர், அவன் தான் பிளஸட் இல்லையா? அவன் வந்து கர்த்தரை நம்பி இருக்கும்போது ஒரு வினோதமான விதத்தில் அவன் பெரிய பணக்காரன் ஆயிடுறான். எப்படி ஆகிறான்? கர்த்தருடைய பலன் அவனுடைய பலன் ஆகிடுது, கர்த்தருடைய ஞானம் அவனுடைய ஞானம் ஆகிடுது, கர்த்தருடைய கிருபை அவனுடைய ஆயுதம் ஆகிடுது. ஆகவே அவன் என்னவாயிடுறான்? பெரிய பணக்காரன் மாதிரி. அவனால் இப்போ எல்லாம் முடியும். ஏன்னா கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய அறிவு, கர்த்தருடைய எல்லாம் அவனுக்கு, கிருபை எல்லாம் அவனுக்கு இருக்குது. எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்னு? பணக்காரனாக இருக்கிறவன் ஏழையாகணும், ஏழையாக இருக்கிறவன் பணக்காரனாகணும். எந்த விதத்தில்ன்றதை கரெக்டாக புரிஞ்சுங்க. தனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு யார் உதவியும் தேவையில்லைன்றவன் எனக்கு ஆண்டவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் முடியாதுன்ற நிலைமைக்கு வரணும். அதுதான் நல்லது. எனக்கு எவ்வளோ இருந்தாலும் கடவுள் இல்லாமல் நான் வாழ முடியாது, கடவுளுடைய உதவி எனக்கு தேவைன்றவன் அவன் உண்மையாகவே ஆவியில் எளிமை உள்ளவன், அவன் தான் உண்மையாகவே ரிச்சு. சரியான விதத்தில் அவன் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறான். அவனுக்கு எல்லாம் முடியும், ஏன்னா கர்த்தர் அவன் கூட இருக்கிறார். பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களோடு கூட நிற்கிறார். எல்லோரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? அப்படிப்பட்ட இருதயம் நமக்கு உண்டாகட்டும். ஒரு நாளும் எனக்கு இவ்வளோ இருக்குது அதனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசவே கூடாது. எப்போ ஆண்டவரே உண்மை இல்லாமல் நான் வாழ முடியாது, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் நீர் எனக்கு தேவை, நீர் எனக்கு அவசியம், உம்மால் தான் எல்லாம் கூடும், நீர் இல்லைன்னா எனக்கு ஒன்றும் கிடையாது, இல்லை கர்த்தாவே அப்படின்னு அந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எனக்கு தாருன்னு கேளுங்க. கர்த்தாவே துதிக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாருங்க கர்த்தாவே. எங்களுடைய பலத்தை, எங்களுடைய அறிவை, எங்களுடைய ஞானத்தை, எங்களுடைய ஆதாரங்களை நம்பி இருக்கிறவர்களாக இராமல் உம்மீது முழுமையாய் நம்பிக்கை வைக்கிறவர்களாக ஆக்குவீராக. ஆவியில் எளிமை உள்ளவர்களாக, நீர் எவ்வளவு தேவை எங்களுக்கு, உம்மால் அல்லாமல் எங்களால் வாழ முடியாது, நீரே எங்களுக்கு உதவுகிறவர், நீரே எங்களை விடுவிக்கிறவர், நீரே எங்களுக்கு துணை,
என்கிறத ஒவ்வொரு நாளும் உணர செய்வீராக. ஒவ்வொரு நாளும் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக எங்களை ஆக்குவீராக. அப்படிப்பட்ட உள்ளத்தை எங்களுக்கு தருவீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட உள்ளத்தை உடையவர்களாக இருந்து உமக்குள்ளே ஐஸ்வர்யவான்களாக, உமக்குள்ளே எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்களாக மாற எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இப்படி வல்லமையால் நிரப்புகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இப்படி கிருபை எல்லா தேவைகளுக்கும் போதுமானதாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஐஸ்வர்யத்தால் எங்களை நிரப்புகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பெலன் ஏராளமாக எங்களுக்கு தரப்படுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஞானம் ஏராளமாக எங்களுக்கு கொடுக்கப்படுகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அறிவினால் எங்களை நிரப்புகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சகல ஆதாரங்களும் எங்களை ஐஸ்வர்யவான்களாக்குகிறது என்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்தள்ளும். இது அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கட்டும் கர்த்தாவே. வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரட்டும். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.